வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிந்த பெண்கள் அதன் பிறகு தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். திருமணம் முடிந்த பெண்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பின்பற்றினா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் படுக்கை விட்டு எழுந்து வீட்டு கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருக என்று 3 முறை கூற வேண்டும். இரண்டாவது, காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுறணும். ஸோ அந்த 6 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிருங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் காலையில் மற்றும் மாலையில் இருட்டுவதற்கு முன்பாகவே விளக்கேற்றி விட வேண்டும். ஸோ இருட்டின பிறகு வந்து என்றைக்குமே வந்து விளக்கேற்றாதீங்க. ஸோ விளக்கேற்றணும்னா இருட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விளக்கேற்றி, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவும் கூடாது. ஸோ அப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுடைய மகாலட்சுமியும் உங்களுடைய சேர்ந்து போயிடும். ஸோ நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து விளக்கேற்றின பிறகு நீங்கள் வந்து தலை சீவக்கூடாது, பேன் பார்க்கக்கூடாது, முகம் கழுவக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விளக்கு வச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தூத்து பிறகுன குப்பையை வந்து வெளியே போடவும் கூடாது. பக்கத்து வீட்டில் இருந்தோ இல்லை யார்ட்டையோ வாங்கவோ கொடுக்கவோ இந்த மாதிரியான பொருட்கள் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா பால், தயிர், காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஸோ அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்களுடைய நெற்றியில் வந்து குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து இருக்குதா அப்படிங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆறாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தங்களி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து குங்குமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெற்றியில் நீங்கள் கொஞ்சம் குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுக்கணும். ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டில் வந்து பால் காய்ச்சும் போது வந்து பால் பொங்கி வழியக்கூடாது. ஸோ பால் வந்து பொங்கி வழியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து உப்பு வாங்கினா உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து பணம், கடன் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, நீங்கள் வாங்கவும் கூடாது. அரிசி வந்து வீட்டில் வறுக்கவும் கூடாது, புடைக்கவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா அது வந்து துரதிர்ஷ்டமான விஷயம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆனால் சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஸோ குறிப்பாக இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.